சத்தத்தில் உள்வாங்கி சித்தத்தில் நிலைநிறுத்தி இரத்தத்தில் ஓட செய்து மொத்தத்தில் ஆட்கொண்ட சத்தான தமிழே உனை வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த செயலர் அவர்களுக்கும் இந்த நடுவர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை கூறிக்கொண்டு, அதோடு உதவி செய்தால் ஆபத்து என ஒதுங்கியிருக்கும் எதிரணியினருக்கும் உதவுவதே உன்னதம் என்றிருக்கும் என்னை போன்ற எண்ணணியினருக்கும் இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறி, நடுவர் அவர்களே, நம்ம வள்ளலார் பிறந்த மண்ணில் பிறந்துட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். உள்ளும் ஒரு உயிர் தான், ஒரு உயிர்னு சொல்லி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உதவுறது ஆபத்துன்னு ஒதுங்கி இருக்கிற எவ்வளோ ஒரு அபத்தமான செயல் நடுவர் அவர்களே. அதை பேசுறதுக்கு தைரியமா 3 பேர் வேற வந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பு கேட்ட உடனே அவங்க கதவை திறந்துட்டு ஓடி இருக்கணும். ஆனால் அதை செய்யல நடுவர் அவர்களே. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் அணையா அடுப்பு ஏற்படுத்தி இன்றளவும் ஏழைகளின் பசி போக்கி கொண்டு இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய முப்பாட்டன் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதுன்னாங்க. அதனால தான் இப்போ கூட எதிரணிக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தேன். அவங்க எனக்கு எந்த உதவியும் செய்யலை, இந்த தண்ணியாவது கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க அப்படின்ற ஒரு உதவி இந்த இடத்துல என்னால் செய்ய முடியும். அல்பேனியா நாட்டை சேர்ந்த அன்னை தெரசா அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிந்த அனாதைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இறக்கும் தருவாயில் இருக்கவங்களுக்கும் உதவி செஞ்சாங்க. உதவின்றது நாடு, மதம், மொழி, ஜாதி இதெல்லாம் கடந்து செய்யறது தான் நடுவர்களே உதவி. அப்படிப்பட்ட உதவி ஆபத்துன்னு பயந்து கிடக்கிற எதிரணி எங்க, வெளிநாட்டிலேருந்து உதவி செஞ்ச அன்னை தெரசா எங்க. அதே மாதிரி வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் நேசிக்கிறோம், நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நேசிக்கிறோம். இது மாதிரி தான் இந்த எதிரணி போல இருக்கிறவங்க தான் ஒரு சம்பவம் நடுவர்களே. அன்னைக்கு விரலில் அடிபட்டுருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த நர்ஸு உடனே அங்கே எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லோரும் வாயிலும் தெர்மாமீட்டர் வச்சுருக்கு. நான் போனேன், விரல் வலிக்குது ஆனா என் வாயில் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு விட்டாங்க. என்னடா இது வம்பா போச்சுன்னு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. என்னங்க ஆச்சுன்னு, நீங்களாவது பரவாயில்லைங்க, நான் கொரியர் கொடுக்க வந்தேன், என் வாயில் தெர்மாமீட்டரு. ஏன்னா இது மாதிரி உதவி செய்யும் போது ஆபத்தில் தான் முடியும் நடுவர்களே. உதவின்றது சரியான நபரை தேர்வு செய்து கொடுக்கணும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும் உதவி. அதாவது இரு கை கூப்பி வணங்குவதை விட ஒரு கை நீட்டி நீ உதவி செஞ்சீங்கன்னா நீயே உங்களுக்கு இறைவன் நடுவர்களே. அதாவது ரொம்ப பெருசாலாம் யோசிக்கிறதால உதவின்றது யாரும் வீட்டில் இருக்கிற வீட்டு அம்மா ஒரு புடவை வாங்கி கொடுத்தா 500 அதை விட பெரிய உதவி இல்லை. அன்னைக்கு நிம்மதியாக தூங்கலாம், புரியுதுங்களா? ஒரு மாதம் பிரச்சனை இல்லாமல் ஓடும். ஆனால் எதிரணிக்காரங்க வீட்டில் வாங்கிக்கணும், பக்கத்து வீட்டு வாங்கி கொடுத்து அவங்க இது மாதிரி அவங்களுக்கு அது ஆபத்தாக தான் முடியும் நடுவர்களே. உங்கள் 3 பேருடைய டீட்டெயில் ஃபுல்லாக பாரி ஒரு இந்த கடையேழு வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா அப்பவே